வரல ஸ்கிரீன். உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல, நான் பேசுறது கேக்குதா? இப்பதான் வந்து. ஹாய், நல்லா ஓகே. போன கிளாஸ் நான் கடைசியாக பேசினது சின்னஹேயுடைய பாடம் படிச்சு கொண்டிருக்கிறோம். கேக்குதுங்க ஜி. நான் பேசுறது. ஓ, கேட்கிறேன். சின்னஹேயை பத்தி படிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல ஒர்க்கை நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். பிஸ்மில்லா. ஆமா. உங்களோட ஒவ்வொன்றா ஓது பாப்போம். ம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வம்மா பினஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். வம்மான்னு போகுது இன்னும் வம்மான்னு வந்துடும். வமா போய்த்திரும். ஏட சவுண்ட் வருது இல்லையே, மறந்துட்டீங்களே. வஅம்மா பாத்தீங்களா பாத்தீங்களா? வஅம்மா படாது, பினஅமதி ரப்பிக. மறக்கவே படாது. நாங்க கிளாஸ்ல திருப்பி திருப்பி கேட்கறது வைக்கப்படாது. அர்த்தம் என்ன, நீங்க அடிக்கடி மறக்கிறீங்க. மறக்கப்படாது. வந்து அந்த இடத்துலயும் எங்கிட்ட ஒரு விளையாட்டு ஒட்டிக்கணும். இதுல ஏட உச்சரிப்பு வரணும். அது மறக்கப்படாது. திருப்பி وأما بنعمة ربك فحدث. அது சரியா வரல. وأما بنعمة ربك فحدث. குட். ரெண்டாவது. أيحسب أن لم يره أحد. இப்போ வந்துமா சவுண்ட ஃபோக்கஸ் أي பண்ணுங்க. أيحسب. يحسب أن لم. உங்களுடைய சவுண்ட் கேட்க. يحسب أن لم. ரெண்டு வும் ஒரே أي மாதிரி வார்த்தை ட்ரை பண்ணும். يحسب أن لم. أيحسب أن لم يره. அல்லம் அல்லம் தான் வருது, வருது இல்ல. அல்லம் அல்லம். ألم ألم أيحسب أن لم குட். أيحسب أن لم يره أحد. நீட்டுறது போதாது, 3 செகண்ட் நீட்டணும். யரஹு அஹது. எல்லாத்துக்குமே ஒரே ஸ்டைல் தான். அயஹ்சபு அல்லம் யரஹு அஹது. أيحسب أن لم يره أحد. சவுண்ட் வரல. யரஹு அஹதுல சவுண்ட் வரல. யரஹு அஹது. அ அ நான் சொன்ன விஷயம் நீங்க வந்து அந்த அலிஃபுக்கு முன்னாடி வர எழுத்துல இருந்து நீங்க அவசரமா ஓடுறீங்க. ஃபாஸ்டா ஓடுறதால சவுண்ட் உங்களோட ஃபோகஸ்ல இல்லாம போகுது. ஃபர்ஸ்ட் ஒன் நடந்ததான் வம்மான்னு பேசிட்டீங்க. ஏன் குயிக் ஃபாஸ்டா போறதால என்ற உச்சரிக்கிறத ஃபாஸ்டா உச்சரிக்கவே முடியாது. எங்களுடைய ஸ்பீடால, எங்களோட வாயின் மூலமாக நாங்க போற ஃப்ளோ ஸ்பீடுக்கு உச்சரிப்பு ஒருபோதும் வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சவுண்ட் திடீர்னு இல்லாம பேசுன்னு நினைக்கிறேன். அப்படியா? சவுண்டே வரல. இதுதானே. ஸ்கிரீன் வந்துட்டா? ஸ்கிரீன் போயிட்டு போன ஸ்கிரீன் திருப்பி வந்தீங்களா? ஸ்ரீலங்கால பெரிய மழை. ஆகவே சம்டைம் எங்களோட கவரேஜ் இஷ்யூஸ் சில போது சரியான மழை ஆகிறதால அதுல கிளைமேட்டுக்கு கொஞ்சம் ஸ்டக் வாய்ஸ் ஆக சான்ஸ். கட்டாகி வருது. கொஞ்சம் லீவ் ஆகிட்டு ஜாயின் ஆகி பாருங்க வீக்கா. சரி. ஆ
இப்ப கேக்குதா சவுண்ட் ஸ்கிரீன் நினைக்குதா எப்படி? சிஸ்டர் பேசுறது கேக்குதா? ஹலோ. சவுண்ட் கேக்குதா எப்படி? இப்பதான் கேக்குது. அதான் உங்களோட சவுண்ட்லயும் ஒரு இஷ்யூஸ் உண்டு, உங்களோட நெட்ஒர்க் ப்ராப்ளம் மட்டும் இருக்குது. நீங்க நீங்க ஜாயின்ட் ம். ஆகி மிஷின் நேரம், பட் உங்களோட சவுண்ட் எங்களுக்கு கேக்குது இல்ல, நீங்க பேசுறது ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி. சரி ஏதோ இப்ப கேக்குதுங்க. ஆஹ் ம். பேசுறது கேக்குதுங்க. கேக்குதா? நான் சொன்ன விஷயம் கேக்குதுங்க. என்னன்னா, நீங்க என்ற ம். உச்சரிப்பு எந்த இடத்துல வந்தாலும் அந்த இடத்துல நாங்க எங்களோட ஓதுல இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும். எங்களோட ஃப்ளோ ம். ஸ்பீட்ல எங்களோட சவுண்ட் ஃபோக்கஸ் ஆகாது. கொண்டு அது ஐனுக்கு மாறும். அப்படி இல்லைண்டா முழுமையாக மறைந்து போகும். இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தான் போகும். அப்ப என்ற இடம் ம். வருகின்ற நேரத்துல நான் கொஞ்சம் நிதானமாகினா ம். மட்டும்தான் எங்களால சவுண்டை உச்சரிக்கிறது. இல்லைங்களா? ம். சரிங்க. يحسب أن لم يره أحد. மிக மிக கவனமா எடுக்கணும். திருப்பி ஒரு ரெண்டாவது பாப்போம். أيحسب ال أيحسب أن لم يره أحد. இந்த நிதானம் வந்தா தான் அந்த என்ற ஃபோர்ஸ் பண்றது சரியா வருது அல்லது பிழையாகுது. முதலாவது பாப்போம். فأما بنعمة ربك فحدث. ஃப்ளோல வம்மான்னு தான் வருது. வம்மான்னு தான் வருது. பிழை. وأما بنعمة வம்மா. ربك فحدث. இப்ப ஐனுக்கு போய் தெரியும். வம்ம வம்மான்னு வருது. நான் وأما சொன்னேனே, எப்படி وأما இன்னும் வரணும். வம்ம வ அ அல்ல அ அ அ ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ம். வம்மா வம்மாண்டா அ என்ற எழுத்து ஒன்று இல்ல. அ உங்களோட உச்சரிப்புல நீங்க وأم சேர்த்து பாத்தீங்களா? இப்பதான் அண்ணாதான் அந்த உச்சரிப்பு வரணும். நீங்க எப்படி ஓதுறீங்க? وأم அ, அ, அ என்ற உச்சரிப்பு தான் எங்களோட உச்சரிப்பு போகுது. அது போல நீங்க சரியா விளங்கிக்கணும். அ சரி. என்றதெல்லாம் உச்சரிப்பு. ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கணும். நாக்கு அசைக்காம, ம். நாவினுடைய எந்த ஒரு பகுதியையும் தூக்கிடாம என்று அந்த ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கணும். வேணா சரி. ஓதுங்க. ம். فأما بنعمة ربك فحدث. ரெண்டாவது. أيحسب أن لم يره أحد. குட் குட் குட். நல்லா நிதானமாகணுமா? மூணாவது. وما أرسلوا عليهم حافلين. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதான் சொல்றேன். சரி. ஹாஃப் இபி நீட்டினது போதாது. கொஞ்சம் பாருங்க. அதான் முடிஞ்சு நான் கேட்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ம். இதுல இப்படி ஓதுறது ம். போதாது. மூணாவது எப்படி வரணும்? ஹாஃபிழீன் என்று வரணுமே. சவுண்ட் வரவில்லை. ம். ம். ஆ, போதும் பாப்போம். மூணாவது பேசுறது கேக்குதா? திருப்பி சவுண்ட் பிரச்சனையா? وما أمروا عليهم حافلين. மாஷா அல்லாஹ். நாலாவது. ترميهم بحجارة من سجيل. கொஞ்சம் சவுண்டா திருப்பி ஓதுங்க. நல்லா வந்திக்குது மாஷா அல்லாஹ். சவுண்ட் இடையில கொஞ்சம் கேட்கல. திருப்பி ஓதுங்க. ترميهم بحجارة من سجيل. குட். ஐந்தாவது. يحسب أن ماله أخلده. நீட்டணும். يحسب أن ماله أخلده. ஆஹா ஆஹா. திருப்பி ஓதுங்க. يحسب أن ماله أخلده. குட் குட். ரெண்டு ஒரே வடிவத்துல வரணும். அதான் நான் ரெண்டு முறை அவதானிச்சேன். ம். என்ன அஹ்லத.
அன்ன அஹ்ல அன்ன அஹ்ல ரெண்டும் ஒரே டிசைனுக்கு வரணுமா? திருப்பி கொடுக்க போது பாப்போம். يحسب أن ماله أخلده ஆறாவது وامرأته ஆ حمالة வம்ர الحطب ஆத்து போதாது வம்ர وامرأ ஆத்து போகுது வருது இல்லையே. நீங்க நான் சொன்னேன் وامرأة நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏட உச்சரிப்பு வாரம் எல்லா இடத்துலயும் நீங்க கொஞ்சம் நிதானமாக அவசரம் இல்லாம ஏட உச்சரிப்போட டார்கெட் பண்ணுங்க, அல்லது வராது, கஷ்டம். நீங்க அதை மறந்துடுறீங்க, அப்படித்தானே? அது உங்களோட அந்த ஃப்ளோக்கு உங்களோட விடுது இல்ல. வம்ரா வம்ரா துஹு வம்ரா தான் வருது. அந்த அந்த ஃபோர்ஸ் பண்ணி வருது இல்ல, அதனால பிழையாகும். وامرأته இல்ல வம்ரா துஹு பிழை. வம்ரா துஹு தான் வருது. and ஃபோர்ஸ் பண்ணி வருது இல்லையே. وامرأته இல்ல ஃபோர்ஸ் பண்ணல. எனக்கு ஃபோர்ஸ் and ஃபோர்ஸ் பண்ண சவுண்ட் வந்துச்சுதா? அலிஃபினுடைய என்று ஃபோர்ஸ் பண்ணி உச்சரிக்கிற உச்சரிப்பு அந்த ஓதல்ல வருதா? وامرأته வம்ராத்துஹு. எப்படி? وامرأته வம்ராத்துஹு தான் வருது. தான் வருது. வருது இல்லையே. வம்ராத்துஹு வம்ராத்து ஃபோர்ஸ் பண்ணி தான் வரும். நான் சொன்னேனே, وامرأته முன்னாடி வார எழுத்திலிருந்து நீங்க கொஞ்சம் கேப் எடுத்துக்கோ, அப்பதான் ஃபோர்ஸ் பண்ணலாம். நீங்க ரெண்டையும் ஜாயின் பண்ணீங்க என்றால் அதுல உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி என்ற சவுண்டு கொண்டு வர இயலாது. ஃபோர்ஸ் பண்ணி ஓதுனா وام விளங்குதா? அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் அழுத்தமா ஓதணும். அ என்று ஃபோர்ஸ் பண்ணணும். அழுத்தம் கொடுக்கணும், அல்லது உச்சரிப்பு வராது. இது முக்கியமான எழுத்து. وامرأته திருப்பி கரெக்டா ஓதுங்க. وامرأته حمالة الحطب ம். ம். மூணாவது பாப்போம். وما أمروا عليهم حافلين திருப்பி ஓதுங்க. சவுண்ட் கொஞ்சம் கேட்கல, கொஞ்சம் சவுண்டா ஓதுங்க. وما وما أرسلوا عليهم حافلين ஹாஃபிலீன் அதுல ஒரு செகண்ட் தான் வருது. ஹாஃபிலீன் அது 2 செகண்டை விட وما கூடணும், போதாது. وما أرسلوا عليهم حافلين மாஷா அல்லாஹ். அந்த கூடுது கூடுது, நல்லா நல்லா. ரெண்டாவது பாப்போம். أيحسب أن لم يره أحد வரல. கடைசியா வர சவுண்ட் ஃபோர்ஸ் பண்ணல. யரஹு அஹது யரஹு அஹது ஃபோர்ஸ் பண்ணிடும். أيحسب أن لم يره யஹ்சபு أحد அல்லம் அதுவும் சேர்ந்து போகுது. யஹ்சபு அல்லம். அப்ப தான் வருது. நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுங்க. அல்ல அலிஃபினுடைய உச்சரிப்பு. ங்கிறது வேற, ங்கிறது வேற. சொன்னா அது எழுத்து அல்ல. அந்த டார்கெட் பண்ணி அந்த இடத்துல அழுத்தமா என்று உச்சரிச்சா மட்டும்தான் சரி. அந்த உச்சரிப்பு வசனத்துல எந்த இடத்துல வந்தாலும் அந்த உச்சரிப்பு எடுக்கணும், அல்லது எங்களோட ஓதல் அலிஃப் சரி வராது. அலிஃப் அப்படி உட்பட்டு. أيحسب أن لم يره أحد திருப்பி யரஹு அஹத் அந்த இடத்துல ஃபோர்ஸ் பண்ணது போதாது. வருது ஆனா போதாது. يره அஹத் أحد யரஹு அஹத். நல்லா உங்களோட உங்களோட ஓதல்ல நீங்க இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். உங்களோட நீங்க டிராமம் எடுத்து ஓதுறீங்களே ஓதல், அந்த ஓதல்ல தான் உங்களோட சவுண்ட் மறைஞ்சு போகுது. அதான் நீங்க பார்க்கணும். அந்த ரெக்கார்டை கேட்கணும், அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். நீங்க சும்மா நான் சரி இப்ப உச்சரிக்கணும்னு சொன்னா உங்களோட மாஷா அல்லாஹ் 100% சரி, பிரச்சனையே இல்லை. நீங்க ராகம் எடுத்து உங்களோட இயல்பான டோன்ல ஓத வெளிக்கு போற நேரம் நிறைய அதுல அந்த போஸ்ட் பண்றதுல பிரச்சனை வருது. முதலாவது ஓதும் முதலாவது ஓதும். وأما بنعمة ربك فحدث திருப்பி ஒம்மான்னு தான் போனீங்க, பாத்தீங்களா? ஒம்மான்னு போகுது. அதுதானே உங்களோட وأما ஓதுல நீங்க அந்த இடங்களை கவனிக்கிறீங்க. وأما بنعمة இல்ல ربك فحدث ஒம்மான்னு போகுது. وأما وأما இப்பதான் வருது. ஏன் அது வருது இல்ல?
ஏ வருது இல்ல. அ. அந்த ஃபோக்கஸ் பண்றது போதாது. ஹை நான் புதிய பாடத்துக்கு போகல. இதே பாடத்த திருப்பி தாரேன். நெறைய பிரச்சனை இருக்குது. அலிஃப்லாம் நெறைய பிரச்சனையா? சின்னத்தே சாரி ம். பெரிய தாலயும் பிரச்சனை இல்ல. சின்ன தேயிலையும் பிரச்சனை இல்ல. படிச்ச எழுத்துக்கள்ல வேற ஐன்ல கூட பிரச்சனை வந்தது இல்ல. சரி. அலிஃப் பிரச்சனையா இருக்கு. ஆகவே இப்ப நான் திருப்பி அப்படி ரிட்டர்ன் அலிஃப்க்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் வரலாம். நீங்க சரியா புடிச்சு கொள்ளலன்னா அப்ப ரிட்டர்ன் அலிஃப்க்கு போகணும். இல்லாட்டி என்னால பெலாது. நான் அடுத்த ஸ்டெப் போறது. நான் அடிக்கடி போக சரிங்க. தேவைப்படாதுன்னு சொல்லி. நாளைக்கு கிளாஸ் இருக்குது. ஸோ இதே ஒர்க் நாளைக்கு திருப்பி நான் ரிட்டர்ன் பண்ணி கேட்பேன். இன்றைக்கு விட்ட அலிஃபினுடைய சரி, பிழைகள் ரிப்பீட் ஆகப்படாது. கவனமா, நுணுக்கமா ரெக்கார்ட கேட்டு அந்த பிழைய திருத்திக்குவோம். வேர்ட சொன்னது திருத்திக்குவோம். சரி, சரிங்க. ஃபைனலி.